ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் இன்வெர்ட்டர் ஏசியோட பிசிபி. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, ஏசி எவ்வளோ நேரம் ஓடினாலும் இதில் எரரே வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் ஓடும், அவுடோர் ஃபேன் மோட்டர் மட்டும்தான் ஓடும், கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு செக் பண்ணி பார்க்கக்குள்ள அவுடோரில் எல்இடியை வச்சு நம்ம எரர் கோட் செக் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுடோரில் ஒரு ஓஎல்பி ஒன்று வரும்ல கம்ப்ரஸர் மேலே, அந்த ஓஎல்பி வந்து எரர்ன்ற மாதிரி வந்தது. ஓஎல்பி எரர் வந்தது. அதை வச்சு பார்க்கக்குள்ள செக் பண்ணால் ஓஎல்பி எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓஎல்பிலேருந்து பிசிபிக்கு போகிற மெயின் ஃபீட்பேக் ஒன்று வரும், அந்த ஃபீட்பேக் வந்து போகலை. ஸோ அதனால் அதை நம்ம ட்ராக் பண்ணி இப்போ கண்டுபிடிச்சி ரெடி பண்ணணும். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக போடுறேன், பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இப்போது டெஸ்டிங்காக லைன்லாம் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் ஓடிட்டுருக்கு. இப்போ தான் ஆன் பண்ணுது. கரெக்டாக இங்கேருந்து 3 நிமிஷம் கழிச்சு அவுடோர் ஸ்டார்ட் ஆகணும். பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இப்போ இன்டோர் ஃபேன் மோட்டர் ரன் ஆகுது. இது இன்டோர் பிசிபி செட்டு, அவுடோர் பிசிபி. அதுலேருந்து ஒரு பிளாக் கேபிள் போட்டு கம்ப்ரஸர் நம்ம செட்டப் கீழே இருக்குது. இதுதான் கம்ப்ரஸரு, இன்வெர்ட்டர் கம்ப்ரஸரு, சாம்சங் ஓடுது. இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு லைனு. இப்போது கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். இது இந்த மாதிரி எரர் வந்து ரேர் தான். ஆனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இதே கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் வருது பாருங்கள். கம்ப்ரஸர் நல்லா ஓடுது.